நாய்ங்களை கொல்ல போறாங்கன்னு சொல்றதை கேட்கறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாமே கேள்வி கேட்குறீங்க, அது எல்லாமே கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல. நிறைய போராட்டம் வந்துச்சு. ஆனால் அந்த வாயிலா ஜீவனையும் எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. குடிச்சிட்டு எட்டி ஒதிக்கிறாங்க, குடிச்சிட்டு நாய்க்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க. ஒரு ஊரில் ஒரு நாய் குட்டி போட்டுச்சுன்னு அந்த தாய் நாயை தூக்கில் மாட்டி விட்டாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியலையா? மனுஷங்களை கடிக்குது தான், குழந்தைய கடிக்குது தான், நான் இல்லைன்னு சொல்ல. நம்ம அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம்ல. இந்த வாயில்லா ஜீவனை போயிட்டு இப்படி எல்லாரும் சேர்ந்து கை கொடுக்குறீங்களே, அது கோர்ட்டு உத்தரவுக்கு எல்லாரும் உடன் போறீங்களே, இது நியாயமா சொல்லுங்க? அந்த ஜீவன் எங்க போய் சொல்லும்? எல்லாரும் போய் கமெண்ட்ஸ்ல சொல்றவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு கூட்டு போங்க, அவங்க வீட்டுக்கு கூட்டு போங்க, அவங்க வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு. அப்படி கூட்டு போக முடியும்னா எல்லாருமே கூட்டு போக தான் செய்வாங்க. கார்ல இருக்கிறவங்களுக்கு நாய்க்கடி என்ன தெரியும்னு கேக்குறீங்க. நான் நடந்துதான் போறேன், என்ன நாய் கடிச்சிருக்கு, என் பையனை நாய் கடிச்சிருக்குங்க, இல்லன்னு சொல்லல. தப்புதான். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலாம் இல்லையா? இது கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலாம் இல்லையா? ஒரு கருணைய சொல்லி கொடுத்து வளர்க்கலாம் இல்லையா? இது கருணையா? நீங்களே சொல்லுங்க, இது கருணையா? நம்மளாம் மனுஷங்க தானா? எங்க போச்சு மனிதன்லாம், எங்க போச்சு? ஏன் கருணை இல்லாம இருக்கிறீங்க? எனக்கு புரியல. என்னால கூப்பிட்டு வர முடியாது. ஏன்னா நானும் ஒரு சாதாரண பீப்புள் தான். என்னையும் நாய் கடிச்சிருக்கு. ஆனா நான் நாய் வளர்த்துட்டு தான் இருக்கேன். தெருவில் இருக்க நாய்க்கு சாப்பாடு போட்டு தான் இருக்கேன். அந்த தெருவில் இருக்க நாய் தான் எங்களெல்லாம் காப்பாத்துது. ஒரு புது ஆள் வந்துச்சுன்னா எங்களை காப்பாத்துதுங்க. இவ்வளவு பேசுற நீங்களே ஒரு நாள் நாய்க்கு சாப்பாடு போட்டிருப்பீங்க. யாரெல்லாம் நாய் வேணாம்னு சொல்றீங்களோ மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க. சாப்பாடு போடல, பிஸ்கெட் போடலன்னு கண்டிப்பா போட்டிருப்பீங்க. ஏன்னா மனுஷனா பிறந்தவங்களுக்கு இறக்கம் இருக்கும். இறக்கம் இல்லாத மனுஷன் இருக்கவே மாட்டான். ஒரு நாய்க்கு தூக்கு போட்டா பாருங்க, அப்ப அந்த நாய்க்கு என்ன பலன் கிடைச்சது? என்ன பனிஷ்மெண்ட் அந்த ஆளுக்கு கிடைச்சது? நாய் குட்டி போடுதுன்னு ஒருத்தர் தூக்கு போட்டாங்க. அந்த நியூஸ் இதே யூடியூப்ல தாங்க வந்துச்சு. அப்ப அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க சொல்லுங்க? நாய்க்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்க 6 மாசம் முன்னாடி. போய் நாய்க்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர்னு போட்டு பாருங்க, யூடியூப்ல வருது. அப்ப அந்த நாய்க்கு யாருங்க இப்ப பழி ஏத்துக்கிறது? அப்ப அதுக்கு வாய் இல்லைன்னா என்ன ஒன்னாலும் பண்ணிடுவீங்க. கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து ஃபுல்லா அதை ஒரு இடத்துல அடைச்சு வச்சு டெய்லி 20 நாய் 30 நாய் சாவ அந்த இனமே அழிஞ்சு போயிடும். நம்மளாம் வாழ்றதே வேஸ்ட். ஒரு இறக்கம் இல்லாம நம்மளாம் இந்த உலகத்துல வாழவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு வாயில ஜீவனுக்காக போயிட்டு எல்லாரும் இப்படி பேசுறீங்க பாருங்க. ஆமா அதான் கரெக்ட்ன்ட்டு ஒரு லேடிஸ்ல இருந்து எல்லாரும் சொல்றீங்க. அதுல ஒரு பிரபலமானவர் சொல்லியிருக்காரு, உங்க வீட்டு பிள்ளைய கடிச்சா தெரியும். என் பிள்ளைய கடிச்சிச்சுங்க. என் பிள்ளைய கடிச்சு தோலே எடுத்துருச்சு. 1.5 வயசுல, அதுவும் பெரிய பிள்ளையா 8 வயசு 9 வயசு பையன் இல்ல, 1.5 வயசு குழந்தைய கடிச்சிச்சு. இன்னைக்கு அவனுக்கு 26 வயசுங்க. ஆனா இன்னைக்கு நாங்க நாய் வளர்த்துட்டு தான் இருக்கோம் தெரியுமா? வேற ஏதாவது ரூல்ஸ் போடுங்க. அதுக்கு இன்ஜெக்ஷன் போடணும், அதுக்கு லைசன்ஸ் வரணும், அதுக்கு ஏதாவது அதை வெளில ப்ராப்பரா கூட்டிட்டு வரணும்லாம் கொண்டு வாங்க. அதை பாருங்க. சுகாதாரத்துறையில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பாருங்க. அதை விட்டுட்டு ஏன் இப்படி வாயில ஜீவனை போட்டு அந்த இனமே இருக்கக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? அது தப்பா தெரியலையா உங்களுக்கு? எல்லாம் தப்பாவே தெரியலையா உங்களுக்கு? யோசிக்க முடியலையா? இப்ப கூட நான் சொல்றேங்க, என்ன நீங்க இப்ப கமெண்ட்ஸ்ல அசிங்கமா திட்டுவீங்க. எனக்கு நல்லா தெரியும். திட்டிக்கோங்க, என்ன ஒண்ணு திட்டிக்கோங்க. ஆனா தயவு செய்து அந்த வாயில்லா ஜீவனுக்கு துரோகம் இழைக்கிற மாதிரி எந்த முடிவும் பண்ணாதீங்க. உயர் நீதிமன்றத்துல அந்த இது நடக்க கூடாது. நாய்க்காக நாயின்னு சொல்றோம். அந்த நாய்க்கு நன்றின்னு பேர் வச்சிருக்கலாங்க. ஒரு நாள் ஒரு பிஸ்கெட் கொடுத்து பாருங்க. 5 வருஷம் கழிச்சு வாங்க. உங்களை அந்த நாயை பாக்கலன்னா நான் என் பேரை மாத்திக்கிறேன். மனுஷனுக்கு சோறு போட்டு பாருங்க. 5 வருஷம் கழிச்சு நீ யாருன்னு கேட்பான். நீ யாரு அப்படின்னு கேட்பான். அப்ப நீங்க தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். அன்னைக்கு உனக்கு நான் சாப்பாடு போட்டேனே அப்படின்ட்டு. ஆனா இப்ப ஒரு நாய்க்கு ஒரே ஒரு மேரி பிஸ்கெட் போட்டு பாருங்க. 5 வருஷம் கழிச்சுனாலும் உங்களை பார்த்து வாலாட்டிட்டு வருங்க. அதுதான் நாய் தெரியுமா? அழுறவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு கமெண்ட்ஸ்ல மனசாச்சே இல்லாம எல்லாரையும் திட்டி இருக்கீங்களே. எங்க போது நம்ம நாடுன்னே தெரிலங்க. இறக்கும் வேணாவா மனுஷனுக்கும் நாய்க்கும்? அப்ப என்ன வித்தியாசம் சொல்லுங்க? நாய் கடிக்குதுன்னு நாயை கொல்றீங்க, மனுஷன் பாலியல் பலாத்காரம் பண்றானே 6 மாசம் குழந்தைய. அப்ப அவனை என்ன பண்ணீங்க அவனை சொல்லுங்க? அதெல்லாம் பார்க்காம தெருவுல இருக்கிற அனாதையா இருக்கிற நாய் வாய் இல்லைன்னு அதுகிட்ட போறீங்களா எல்லாரும்? அதை இப்ப கொல்ல போறீங்களா?
சொல்லுங்க. இதெல்லாம் அழிவுக்கான காரணம் தாங்க. பேரழிவு பெரிய அழிவுக்கான காரணம், அழிவுக்கான இதெல்லாம் நடக்க போறது. அதனால தாங்க அந்த வயலட் ஜீவனை ஏதாவது பண்ணாங்கன்னா நம்ம நாடு அழிஞ்சுதாங்க போவோம். சீரியஸா சொல்றேங்க, அழிஞ்சுதான் போவோம். அது தப்பு பண்ணுதுதான், கடிக்குதுதான் இல்லைன்னு சொல்ல, நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம்ல. அதுக்கு 5 அறிவு தானங்க இருக்கு, 6 அறிவா இருக்கு. சொல்லுங்க, நம்ம 6 அறிவு இருக்கிற நம்மளே ஆம்பளை போயிட்டு குடிச்சிட்டு நாய்கிட்ட போய் பாலியல் பலாத்காரம் பண்றோம். அப்ப 5 அறிவு நாய் என்ன பண்ணும் சொல்லுங்க? அதுக்கு வலிச்சா சொல்லுமா? அதுக்கு வயிறு வலிச்சா சொல்லுமா? பதில் சொல்லுங்களா பாக்கலாம். இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, கமெண்ட்ஸ்ல என்ன திட்டுவீங்க, என்ன வேணா அசிங்கமா திட்டிக்கோங்க. ஆனா கடவுள் நான் டாக்ஸை காப்பாற்றணும், அந்த குழந்தைங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அந்த குழந்தைங்களை யார எப்படியாவது காப்பாற்றணும்ட்டு. தயவு செய்து திட்டாம, அதுக்கு தெரியாதுங்க. குழந்தைங்க மிஞ்சி போனா 5 வருஷம் தாங்க ஒரு நாய் இருக்கும், 7 வருஷம் தாங்க இருக்கும், அதுக்கு மேல இருக்காதுங்க. அந்த நம்ம பசங்க எல்லாம் அப்படியா சொல்லுங்க? நம்ம பிள்ளைங்களை நம்ம காப்பாத்திக்கலாம். வாய் திறந்து சொல்லுவாங்க, அம்மா எனக்கு இங்க வலிக்குதுமா, அம்மா எனக்கு அங்க வலிக்குதுன்னா அதுக்கு எங்க போவுங்க? நம்மளை விட்டா நம்ம நாட்டுல இருக்கிற நீங்க நானே நம்மளை விட்டா அந்த தெருனா எங்களுக்கு வேற யாரு உறவுன்னு இருக்காங்க? சொல்லுங்க நீங்களே. கடிக்குது தாங்க, நான் திருப்பியும் சொல்றேன், தப்பு பண்ணுதுதான். அதுக்கு தெரிஞ்சு பண்ணல, அது டாக், அதுக்கு என்ன தெரியும்? அது குட்டி குழந்தை, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. தயவு செய்து கை கொடுங்க, தயவு செய்து மாறுங்க. நம்ம இந்தியால இருக்கிறவங்க இறக்கமானவங்கன்ட்டு வெளிநாட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, போறவங்களுக்கு எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுப்பாங்க. சொல்ல அந்த வாயில ஜீவனுக்கு அடைக்கலாம் இல்லையா? இன்னைக்கு டாக் போவோம், நாளைக்கு பூனை போயிடும், எல்லாமே போயிடும். அப்ப நம்ம அச்சின்னு தான் சாவோங்க. நம்மளே பார்த்து அச்சின்னு சாவோம். மாடு போயிடும், ஆடு போயிடும், குருவி போயிடும், எல்லாம் போயிடும். அப்ப மனுஷன் பார்த்து சாவோங்க. நம்மளே சொந்தமா அச்சின்னு சாவ போறோம் பாருங்க. இன்னைக்கு நாய்க்கு வந்திருக்கு, நாளைக்கு இன்னும் எல்லாம் இருக்கிற மிருகத்துக்கு வரப்போகுது பாருங்க. நீங்க வேணா பாருங்க. ஏன் இப்படி இறக்கம் இல்லாம ஆயிட்டீங்க எல்லாரும்? ஏன் இப்படி இறக்கம் இல்லாம ஆயிட்டீங்க? என்னோட ஆதங்கத்தை நானும் 3 நாளா வீடியோ போட்டு டெலிட் பண்றேன். என்னால பேச முடியல. தயவு செய்து ஆதரிக்கலனாலும் திட்டாதீங்க. அதுக்காக போராடுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் வாய மூடிட்டு இருங்க. அது கவர்மெண்ட் பார்த்து அந்த உத்தரவை மீறிடும். ஆனா நாய்களை சாவடிக்கிறது பாவங்க. வேணாம், எதுவுமே பண்ணாதீங்க. கோழி அடிச்சு சாப்பிடுறோம், மாடு அடிச்சு சாப்பிடுறோம், ஆடை அடிச்சு சாப்பிடுறோம். நாய் சாப்பிடுற விஷயமா தான் கொல்லுவீங்களா? நாய்க்கறி சாப்பிடுற மாதிரி இருந்ததுன்னா கொல்றதுக்கு இன்னைக்கு அந்த ரூல்ஸ் வந்திருக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்ததுன்னா நாய்க்கு பிரச்சனைக்கு யாருமே போயிருக்க மாட்டீங்க. போங்க, இங்கெல்லாம் வாழ்றதுக்கே நம்ம வாழாம இருக்கலாம்னு தோணுது. இறக்கம் இல்லாத உலகத்துல இருக்கிறவங்க, அதுவும் நம்ம நாட்டுல இப்படி இறக்கம் இல்லாம மனுஷங்க இருக்கிறத பாக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாய் மட்டும் சாப்பிடுற விலங்கா இருந்துச்சுன்னா யாராவது இந்த மாதிரி பேசுவீங்களா? யோசிங்க.